நம்ம தேவைன்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையானதாவே இருக்காது. நமக்கு தேவைன்னு அதை நம்ப வச்சிருப்பாங்க. புரியலல்ல? ஒரு ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. மெனி ஏன்ஷியன்ட் கல்ச்சர்ல பெண்களும் சரி ஆண்களும் சரி தங்களோட பாடி ஹேர்ஸை ரிமூவ் பண்ற பழக்கம் இருந்துச்சு. காரணம் ஸ்டேட்டஸ்க்காகவும் இல்ல பியூட்டிக்காகவும் ரிலீஜனுக்காகவும் பண்ணாங்க. ஆனா யாருமே பாடி ஹேரை ப்ராப்ளம்னு நினைச்சு ரிமூவ் பண்ணவே கிடையாது. லேட்டர் 1920ஸ்ல ஸ்லீவ்லெஸ் மாதிரி உடை கலாச்சாரம் மாறும்போது இதை யூஸ் பண்ணிக்கிட்ட ரேசர் கம்பெனிஸ் லைக் ஜில்லட் மாதிரியான கம்பெனி என்ன பண்றாங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு ஒரு புதிய யுக்தியை கையில் எடுக்கிறாங்க. அப்படி இவங்க பெண்களுக்குன்னு பிரத்யேகமா லான்ச் பண்ண முதல் ரேசரோட பேர் என்ன தெரியுமா? மெலடி டெக்கலேஜ். இந்த ரேசருக்கு இவங்க கையில எடுத்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? பாடி ஹேர்ஸ் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஸ்மூத் ஸ்கின் தான் எசென்ஷியல் டு ஃபெமினிட்டி அப்படின்னும் அதுதான் கான்ஃபிடன்ஸ் மாடர்னிட்டி அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதன் காரணமாவே 1940ஸ்ல அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பாலான பெண்கள் ஷேவ் பண்ணுறதை ரொம்பவே நார்மலைஸா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க பாடி ஹேரை ப்ராப்ளம்னு நினைக்கிற அழகுக்காக தான் அதை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எந்த ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சும் பாடி ஹேரை ப்ராப்ளம்னு சொல்லல. மாறா அதை நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது அண்ட் டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு தான் நானுமே படித்தேன். எனக்கு தெரிஞ்ச டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டையும் நான் கேட்டேன். அவங்க சொன்னது என்னன்னா, வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம், அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, ஹேர் ரிமூவல் கம்பெனிஸோட ப்ராடக்ட் நல்லா சேல்ஸ் ஆகுதோ இல்லையோ, அவங்க சொன்ன கதை 100 வருஷத்தை தாண்டியும் இன்னுமே நல்லா சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். நம்ம தேவைன்னு நினைக்கிற பெரும்பாலான விஷயங்கள் நமக்கு தேவையானது கிடையாது. இட் வாஸ் பில்ட் அப் பை மார்க்கெட்டிங் அப்படின்னு.